தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் ஐயா ஒரு கதை சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஊரில் ஒரு ராஜா என்ன பண்ணாரா, நீங்கள் எல்லாம் கவனமாக அதை கேட்கணும். அந்த நாட்டுடைய சிறந்த வீரன் யாருன்னு கண்டுபிடிக்க நினச்சாராம். ஒரு பெரிய குளம் ஒன்று வெட்டியிருக்காரு. இந்த மேடையிலிருந்து அந்த காம்பவுண்டு செவர் வரைக்கும் வச்சுக்கோங்க, பெரிய குளம். அந்த குளத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, விஷ பாம்பு, முதல்ல விஷ செடியெல்லாம் போட்டு யார் இந்த குளத்தை நீந்தி கடக்கிறானோ அவன் தான் அந்த நாட்டுடைய ஆக சிறந்த வீரன். அவனுக்கு 100 ஏக்கர் நிலம் தர்றேன் இருக்கார். வேணாம்னா 1000 பவுன் தங்கம் தரேன் இருக்கார். இன்னைக்கு தங்க வைக்கிற விலைக்கு யோசிச்சு பாருங்க, 1000 பவுன் தங்கம். அதுவும் வேணாமா, என் பொண்ணையே தரேன் இருக்கார். இளவரசி அவ்வளோ அழகு. கேட்ட உடனே சுத்து 10 கிராமத்தில் இருக்க எல்லா இளைஞர்களும் வந்துட்டாங்க. எல்லாரும் குளத்தை சுற்றி நிற்கிறான். இப்போ யாரு குதிக்கிறதுங்கிற கேள்வி ஒரு பயிலும் குதிக்க மாட்டான். ஏன்னா உள்ள பாம்பு போங்குது, முதல்ல வாங்குது, எல்லாருக்கும் கை காலெலாம் நடுங்குது. ராஜாவுக்கு வருத்தம், என்னடா ஒரு வீரன் கூட இல்லையா அந்த நாட்டில் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது உங்களை மாதிரி ஒரு திடகாத்திரமான இளைஞன் திடீர்னு குதிச்சுட்டான். குதிச்சு பாம்பெல்லாம் தள்ளி விட்டு முதலையெல்லாம் மிதிச்சு செடியெல்லாம் அத்தறிஞ்சு மேலே ஏறிட்டான். கொண்டாடுது நாடு, தோல்ல வச்சு கொண்டாடுறான். மேடை ஏத்துனா ராஜா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. அவர்கிட்ட வாங்க வந்தேன், வேற வழியில் கொடுத்தாரு, வாங்கிட்டான். இப்போ ராஜா கேட்குறாரு, என்ன வேணும் உனக்கு? 100 ஏக்கர் நிலம் வேண்டுமா? வேணாம் ராஜா. 1000 பவுன் நகை வேணுமா? வேணாம். ஓஹோ, இளவரசி வேணுமா? வேணாம் ராஜான்னு இருக்கான். ராஜாவுக்கு ஒரே கன்ஃபியூஷன். அப்போ என்னதான்டா வேணும்? என்னை இவன் தள்ளி விட்டான்னு தெரிஞ்சான் ராஜான்னு இருக்கான். அவன் யாரோ பிடிச்சி தள்ளி இருக்காங்க அவனை, போடா. அப்படி தள்ளிவிடப்பட்டவர்களாக இந்த ஆண்டு விழாவில் வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் பெற்றோர்களே, உங்கள் எல்லோருக்கும் அடுத்த 25 நிமிடத்தில் நான் நினைக்கிற ஒரு சில விஷயங்களை நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இந்த தலைப்பு தடைகளை தகர்த்துன்னு இருக்குல்ல, யாருக்கு தடைகளை தகர்க்க? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கை தூக்குங்க, கிளாப் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். சரி இருக்கீங்க, பரவாயில்ல. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேளுங்கன்னு சொல்லி எல்லாரும் மேடைக்கு பின்னாடி இருந்து நான் தனியாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது பாருங்கள், எல்லாம் இருக்காங்க பார்த்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணி அடுத்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் இங்கேருந்து 4 டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, 2 ஸ்டேட் ஃபஸ்ட்டு, ஒரு 3 நாள் இன்டர்நேஷ்னல் மெடல்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறதா என் வேலையான்னு கேட்டால் அதை கல்லூரி ஏற்கனவே சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடம் ஏற்கனவே சிறப்பாக செய்கிறாங்க. நான் வச்சுருந்தேன். நீ எதுக்குடா வந்த அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரு சர்வதேச பிரச்சனையை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். இன்னைக்கு இந்தியாவுடைய இளம் சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருங்கிற பொறுப்பில் ஆதித்யன் ராஜேஷ்னு ஒரு பையன் இப்போ அறிவிச்சிருக்காங்க. அந்த பையனுக்கு எத்தனை வயசு தெரியுமா? சிஇஓனா உங்களுக்கு தெரியும், இப்போ சுந்தர் பிச்சை வந்து கூகுளில் நிர்வகிக்கிற பொறுப்பு. இப்போ ஒரு சாதாரண கம்பெனிக்கு சிஇஓ ஆகணும்னாலும் ஒரு 30 வருஷம் வேணும்ல. நீங்கள் படித்து முடித்து 21 வயசில் ஆரம்பித்து 50 வயசில் சிஇஓ ஆவீங்க. அந்த பையனுக்கு வயசு 13ங்க. கைதுட்டுங்களேன் அந்த பையனுக்கு, என்ன தப்பு? 13 வயசில் அந்த பையன் ஒரு நிறுவனத்துடைய சிஇஓ இன்னைக்கு இந்தியாவில். இப்போ இந்த பிள்ளைகள் எப்படி சிஇஓ ஆகுறதுன்னு நம்ம கணக்கு பண்ண ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? எப்படி 13 வயசில் அந்த பையன் சிஇஓ ஆனான்னா, அவன் 9 வயசில் மொபைல் ஃபோனில் ஆப் கண்டுபிடிச்சிருக்கான். நம்மளால நம்ம மொபைல் ஃபோனில் எதையாவது ஆர்டர் பண்ணி நமக்கு ஒரு ஆப்பு கண்டுபிடிக்கிறான். அவன் அது செய்யலை, அவன் ஆப்பு கண்டுபிடிச்சிருக்கான். 9 வயசில் ஆப்பு கண்டுபிடிச்சதுனால 4 வருஷ உழைப்பு அவனை சிஇஓ ஆக்கியிருக்கு. அங்கே ஒரு அம்மா அடிக்கிறாங்க புரடியில், உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு பாரு. அவன் அப்பையும் ஃபோனில் எது. இப்போ இந்த 9 வயசில் ஆப்பு கண்டுபிடிச்ச பையன் 13 வயசில் ஆகிட்டால, இப்போ அந்த 4 வருஷம் ப்ராசஸ் என்னங்கிறத உங்களுக்குலாம் சொல்லி கொடுத்தா உங்கள் பிள்ளையை சிஇஓ ஆக்கிடலாம் தானே? ஆமாங்கிற பெற்றோர்லாம் கைதட்டுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. யாருக்கெல்லாம் அந்த சீக்ரெட் வேணும்? நீ முடிச்சுட்டு போடா, டான்ஸ் ஆடி நாங்கள் வீட்டுக்கு போனால் போதும். அவன் சிஇஓ ஆனா என்ன வேணா எனக்கு என்ன, சரி பரவாயில்ல, யாரோ 4 பேராவது தெரிஞ்சுங்க. இப்போ சிஇஓ ஆன ஆதித்யன் ராஜேஷ் ஒரு பக்கங்க. அப்படியே இன்னொரு செய்தியை உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆஸ்திரேலியாவில் இன்னைக்கு செய்தி, ஆஸ்டின்கிற அதே 13 வயசு பையன். 13 வயசு பையனா என்ன கிளாஸ் படிப்பான்? 8ஆம் கிளாஸ். சரியா? நம்ம பையனை 8ஆம் கிளாஸில் கற்பனை பண்ணிக்கோங்க. 8ஆம் கிளாஸ்லேயே பிள்ளை இருந்தால் உங்களுக்கு புண்ணியம். இப்போ என்ன ஆயிடுச்சு, குடும்பத்தோட அம்மா, தங்கச்சி, அக்காலாம் ஒரு படகுல கடலுக்குள்ளே பயணம் பண்ணி போயிருக்காங்க. சும்மா வெக்கேஷன்லாம் போவாங்கல்ல, நம்ம தான் அப்படிலாம் செய்கிறதில்ல, வெளிநாட்டில் அதெல்லாம் செய்வாங்க. போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த படகுல பழுது, நடு கடலில் அந்த படகு மூழ்கிக்கிட்டு இருக்கு. வெறும் 13 வயது கொண்ட ஆஸ்டின் 4 மணி நேரம் கடலில் நீச்சல் அடித்து கரைக்கு வந்து சேர்ந்து
2 கிலோமீட்டர் ஓடி போய் காவல்துறையை பிடிச்சிட்டு வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காப்பாத்திருக்கேன். ஆஸ்திரேலியா நீங்களா கை தட்டணும். இப்போ தெரியாமல் ஒரு கேள்வி வைக்கிறேன். நம்ம வீட்டில் எத்தனை பிள்ளைகள் சார் நீச்சல் தெரியும்? எனக்கே தெரியாது, என் பிள்ளைக்கு எங்கே இருந்து. எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்துருக்கீங்க? கை தூக்குங்க. 3000 பேரில் ஒரு 32 பேர் கை தூக்குறீங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்து. சார், கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது. நம்ம எல்லாரும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், சரிதானே? 42 பேர் எதனால இறந்தாங்க? 43 பேர் எதனால இல்லை, கூட்ட நெரிசல்ல மிதிபட்டு இறந்தாங்க. ஜாலியன் வாலாபாக்கில் நடந்தது, நீ கரூர் நடக்குது. இப்போ நம்ம பிள்ளைகளில் எத்தனை பேருக்கு ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சுன்னா உயிரை பாதுகாத்துக்குள்ள எந்த பொசிஷனில் நிற்கணும்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அதுக்கு ஒரு பொசிஷன் இருக்கு. நீங்க கை ரெண்டையும் முன்னாடி வச்சு முட்டியை கொஞ்சம் லேசா வச்சு நின்னீங்கன்னா முன்னாடி பின்னாடி இருக்கவங்களை தள்ள முடியாது. நீங்க தடுமாறி கீழே விழுந்து மூக்குத்தண்டு அடிபட்டு இறந்து போயிடாம இருப்பீங்க. கீழே விழுந்துட்டாலும் கூட நீங்க கையையும் காலையும் குன்னிக்கிட்டு ஒரு கணிச்சு படுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய கழுத்துலையோ வேற எங்கேயாவது உயிர் போகிற இடங்கள்லையோ வேற யாரும் மிதிக்க மாட்டாங்க, நீங்க இறந்து போயிட மாட்டீங்க. இந்த செய்தியெல்லாம் நம்ம எல்லாம் யாருக்காவது சொல்லி கொடுத்துருக்கோம்? அதெல்லாம் தான் நம்ம எப்பயே விட்டுட்டோமே. இப்போ இந்த செய்தி எதுக்கு? உயிரை காப்பாத்து. இப்போ சிஇஓவா 13 வயசுல ஆனது ஓகே, படகு கவுந்துருச்சுன்னா யாருங்க உயிரை காப்பாத்துறது? அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, மார்க் வாங்கினா போதும், மற்றதெல்லாம் தானா நடந்துருங்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல. இந்த பிள்ளைகள் தடைகளை தகர்த்து அவன் ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராவோ ஒரு பெரிய எஸ்பியாவோ அல்லது ஒரு சயின்டிஸ்டாவோ டாக்டராவோ இன்ஜினியராவோ அக்கௌண்டன்டாவோ இதெல்லாம் அவன் ஆயிடுவான். தடையை தகர்த்த வேண்டிய இடத்தில் இப்போ யார் இருக்கும் தெரியுமா? பெற்றோர்கள் இருக்கும். ஒரு முறை பெற்றோர்களுக்கு தயங்காம கைதட்டுங்க, தப்பே கிடையாது. உங்களுக்கே கான்ஃபிடென்ட் இல்லையே, என்ன திட்டுறானா பாராட்டுறானா என்ன பண்றானே தெரியல. நிஜமா சொல்றேங்க, நான் உலகின் சில நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கேன். இந்தியான்னு கூட சொல்ல மாட்டேன், தமிழ்நாட்டில் இருப்பது போல் தாய் தந்தை வேறு எங்குமே நான் பார்க்கவே இல்லை. நான் கொஞ்சம் பயணம் பண்ணதுனால சொன்னேன், சும்மா சொல்லலை. யாமறிந்த மொழிகளிலேன்னு பாரதி தெரிஞ்சுக்கிட்டு தான் சொன்னேன், சும்மா சொல்லலை. ஏன்னா நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும்போது கதையே வேற. காலையில் சோத்தை பங்கி வச்சுட்டு அப்பா அம்மா அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பைக்கிட்ட தூக்கி அதில் புத்தகத்தை வச்சுக்கிட்டு சோத்துட்டப்பாவை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நம்ம நாட்டில் பள்ளிக்கூடம் போனோம் வந்தோம். ரேங்க் கார்டு வாங்குற அன்னைக்கு மட்டும்தான் வீட்டில் அடி விழுகும். கரெக்டு தானே? உண்மையா போய் ஆமோதிக்கிறீங்கன்னா கை தட்டுங்க, ஏன்னா இங்கே ஒன்றும் வெளிச்சம் தெரிய மாட்டேங்குது. இப்படித்தான் நம்ம இருந்தது. ஆனால் இன்னைக்கு இப்படி கிடையாது. காலையில் அவனுக்கு, அதாவது இந்த ஸ்கூலில் எப்படி எனக்கு தெரிலங்க, சென்னையிலலாம் எல்கேஜி குழந்தைகளுக்கு காலையில் 6 மணிக்கு ஸ்கூல் வைக்கிறாங்க. 6 மணிக்கு அவன் அனுதின வேலைகள் செய்கிறதுக்கே பழகாத வயசு அது. 6 மணிக்கு ஸ்கூல்னா அவனை 4 மணிக்கு அரை தூக்கத்தில் பாதி கண்ணு திறந்துருக்கு, அம்மா முழு கண்ணையும் திறந்து அவனை அப்படியே தூக்கிட்டு போய் துணியை முக்கிற மாதிரி டப்புக்குள்ள முக்கி எடுத்து குளிப்பாட்டினதுக்கப்புறம் மறந்து போன பிரஷையும் பேஸ்டையும் எடுத்து வாய்க்குள்ள வச்சு கிண்டு கிண்ணி அதை துப்பும் போதே தண்ணியை கொஞ்சம் குடிக்க வச்சு அதுக்கப்புறம் இட்லியோ தோசை எண்ணத்தையோ பிசைஞ்சு ஊட்டி விட்டு யூனிஃபார்மை மாட்டாமல் நேற்று அவன் என்ன ஹோம்ஒர்க் செய்யணுமோ அது காலையிலேருந்து ஞாபகம் வரும். அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சைடில் ஹோம்ஒர்க்கையும் செஞ்சு அவன் பேக்குக்குள்ளே வச்சு பஸ்ஸு வந்தோடனே அதில் ஏற்றி திணிச்சு உள்ளதள்ளி ஏற்றும் போதே அவன் சொல்லுவேன், அம்மா இன்னைக்கு இந்த ஹோம்ஒர்க்கை மறந்துட்டேன், இந்த அசைன்மெண்ட்டை மறந்துட்டேன், இந்த கார்டை மறந்துட்டேன். இது எல்லாத்தையும் அவனுக்குள்ள வச்சு ஏற்றும் போது அம்மா வயிற்று கலக்குதும்மா. இவ்வளவு நேரமாக இதை நீ மறந்துட்டியடா. எல்லாத்தையும் முடிச்சு டிரைவர் காலில் விழுந்து அப்புறம் பஸ்ஸில் ஏற்றி அமுச்சு விட்டு சாயங்காலம் வந்த உடனே அவனுக்கு நோட் புக்கில் டைரியில் என்ன எழுதி கொடுத்துருக்காங்க, நாளைக்கு என்ன அசைன்மெண்ட் செய்யணும். நம்ம எல்கேஜி படிக்கும்போது எந்த அசைன்மெண்ட் செய்யலை, ஆனால் பிள்ளையோட எல்கேஜி அசைன்மெண்ட்டை பூரா எல்லா பெற்றவங்களும் தானே செய்கிறீங்க. செய்கிறீங்களா இல்லையா? செய்கிறது இல்லையா? அப்புறம் அப்படின்னு ஸ்கூலில் சொல்லியிருக்காங்க. இல்லை, பிள்ளைங்களே செய்கிறாங்களா? மகிழ்ச்சி. ஒருவேளை அசைன்மெண்ட் செய்யாட்டி மற்றதை நீங்கள் தானே செய்யணும். டவுசர் சட்டை நீங்கள் தானே மாட்டி விடுறீங்க. பிள்ளைகளுக்காக நீங்கள் பண்ணுற சாக்ரிஃபைஸ் சொல்கிறேன் நான், வேற ஒன்றும் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, கேஸ்லாம் போட மாட்டேன் உங்கள் மேல். பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவிடுகிற நேரமும் பிள்ளைகளுக்காக நீங்கள் போடுற எஃபர்ட்ஸும் இருக்குல்ல, அது மற்ற எல்லாத்தையும் விட நம்ம ஊரில் ஜாஸ்தி. நம்ம ஊரில் தான் கக்கத்துக்குள்ளே வச்சு பிள்ளைகளை வளர்ப்போம். கரெக்டு தானே? வெளியூரில் அப்படி இல்லை. வெளியூரில் ஒரு அமெரிக்காலாம் போயிருக்கேன், நம்ம இந்திய பெற்றோர்கள் சொல்கிறாங்க, என் பிள்ளைய கேள்வி கேட்க எனக்கு உரிமை இல்லை தம்பிங்கிறாங்க. இங்கே நம்ம உரிச்சு உப்பை தடவிடுவோம். ஆனால் இன்னைக்கு வேற ஒரு சூழலும் இங்கே நம்ம அப்படியே சைமல்டேனியஸாக யோசிச்சு பாருங்க. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நடு வீட்டில் அப்பா அம்மா இருந்தாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே போவோம், ஏய் பெரியவங்க பேசும்போது என்ன பார்க்குற, உனக்கு ஒன்றும் தெரியாது உள்ளே போம்பாங்க, குடுன்னு ஓடி போய் உள்ளே உட்காந்துக்குருவோம். இன்றைக்கி ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் பையன் படிக்கிற பையன் 2 பேர் உட்காந்து செல்ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கான்.
நம்ம யாராவது போனால் என்ன பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உள்ளே போங்கிறேன். நம்ம சரி தம்பி மண்டையாட்டி உள்ளே போய் உட்காந்துக்கிறோம். இதில் ஒரு பெருமிதை வேற, என் பிள்ளைக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, என் பிள்ளைக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குங்கிற பெருமிதை வேற. ஒரே ஒரு விஷயத்த உங்ககிட்ட கடத்திட்டு போயிடணும்னு நினச்சேன். இன்னைக்கு இருக்கிற சர்வதேச பிரச்சனை உங்களுக்கு என்ன? இன்னைக்கு குழந்தைகளை எதுல இருந்து நீங்க எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண விரும்புறீங்க? நிறைய விஷயம் இருக்கு. எது பிரைமரி? சத்தமா சொல்லுங்க. வெரி குட், ரொம்ப நன்றி. சரி, பசங்கிட்ட கேட்கிறேன், செல்போன் யூஸ் பண்ண கொடுக்கணுமா வேணாமா? அவன் வேணுங்கிறான். பேரண்ட்ஸ் என்ன சொல்றீங்க, வேணுமா வேணாமா? சத்தம் பத்தல. ஸ்டூடெண்ட்ஸ் வேணுமா வேணாமா? பேரண்ட்ஸ் வேணுமா வேண்டாமா? பத்தல. ஃபைனல் சான்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வேணுமா வேணாமா? லாஸ்ட் சான்ஸ். பெற்றோர்களே வேண்டுமா வேணாமா? அதிகமான சத்தம் அவர்கள் பக்கம் வந்ததால் தீர்ப்பு அவர்கள் பக்கம் சாய்கிறது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு செல்போனை கொடுக்கணும். நான் ரொம்ப யதார்த்தமா உங்ககிட்ட ஒன்று கேட்கிறேனே, ரொம்ப யதார்த்தமா கேட்கிறேன். அவன் கையில இருந்து செல்போனை புடுங்கிறதுங்கிறது பிராக்டிக்கலி பாசிபிளா? இல்லை. ஏன் பிராக்டிக்கலி பாசிபிள் இல்லை? அவன் சாயங்காலம் வீட்டுக்குள்ள வந்து வரும்போதே நம்ம ஆண்ட்ராய்டில் தான் சிறகடிக்கு ஆசை போய்கிட்டு இருக்குல்ல, இங்கே சில்லு சில்லுன்னு போய் சிறகடிக்கு ஆசை, ஏய் உள்ள போய் ஹோம்ஒர்க் பண்ணு சரிமான்ட்டு அவன் பின்னாடிதான் என்னக்கிட்டு இருக்கான். விளம்பரம் வர்ற வரைக்கும் அவன் நிற்கிறதே தெரியல அம்மாவுக்கு. அதை விட இன்ஸ்டாகிராம் பெருங்கொடுமை. ஃபோனை எடுத்து தள்ள ஆரம்பிச்சோம்னா தள்ளிக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கு. ரீல்ஸ் பார்க்குறாங்க அம்மா. எலுமிச்சம்பழத்தில் கொஞ்சம் தக்காளி பழத்தை பிழிந்து சர்க்கரையை தடவி உதட்டில் ஒரு வாரம் தேய்த்து வந்தால் உதடு சிவப்பாக மாறிவிடும். திரும்பி பார்த்தா பிள்ளை எலுமிச்சம்பழத்தோடு நிற்கிது, வாமா தேப்போம். எல்லார் வீட்லையும் நடக்குதுங்க. நம்ம நிப்பாட்டினா தானே அவன் நிப்பாட்டுவேன், நம்மளே நிப்பாட்டல அவன் எப்படி நிப்பாட்டுவேன்? அதான் ஒரு பையன் போய் சொன்னான் அப்பா கிட்ட, அப்பா 3 நாளாக ஸ்கூலில் வர சொன்னாங்கன்னு சொன்னேன்ல. ஆமாப்பா. சாரிடா வேலை ஆயிடுச்சு வர முடியல. இல்லைப்பா இனிமேல் நீ வர வேணான்னு இருக்கான். ஏன்? இல்லை டிசியை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்கன்னு இருக்கான் பையன். எதுக்குடா டிசி கொடுத்து அனுப்பிச்சாங்க? இல்லைப்பா கணக்கு வாத்தியார் பாடம் எடுத்தார், 2+2 என்னன்னு கேட்டார், 4ன்னு சொன்னேன். கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன். அடுத்து 1+3 என்னன்னு கேட்டார், அதுவும் அதே தான்டா கிறுக்கு பையலேன்னு இருக்காரப்பா. இதை தப்பா நானும் சொன்னேன். அவர் பிரின்சிபல் சார் ரூம் கூட்டி போயிட்டார். பிரின்சிபல் சாரா? அவனோட பெரிய மெண்டல் ஆச்சேன்னு இருக்காரு. அப்பா இதை தப்பா நானும் சொன்னேன், டிசியை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாரும் மனசில் நல்லா ஆழமா ஞாபகம் வச்சுக்கணும். தடைகளை தகர்க்க வேண்டிய இடம் பிள்ளைகள்கிட்ட இல்லை, நம்ம கிட்ட இருக்கு. சரி, அப்போ இந்த செல்போனை இருந்து எப்படி சார் நான் பிள்ளைகளை காப்பாத்துறது? நான் ஒன்று சொல்கிறேன். இந்த உலகத்தில் நல்லவன் கெட்டவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப மெல்லிய நுனி. ஒரு ஊரில் என்ன பண்ணா, பெரிய வெள்ளம் வந்து ஊரே அடிச்சுக்கிட்டு போயிருக்கு. ஊர் பெரியவர் சொல்லியிருக்காரு, ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு. நம்ம ஊரில் யாரோ பாவம் செஞ்சவன் இருக்கேன், அவனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா மத்தாள் எல்லாம் தப்பிச்சிடலாம். எப்படி? எல்லாரும் ஊர் மண்டபத்தில் கூட்டிட்டாங்க. சின்ன கிராமம், 150 பேர். தூரத்தில் ஒரு பனைமரம் தெரியுது. ஒவ்வொரு ஆளாக போய் மரத்தை தொட்டுட்டு வருவோம். பாவம் செஞ்சவன் மரத்தை தொடும்போது என்ன ஆகும்? மழை பெய்யும் போது இடி விழுந்துடும். அவன் மட்டும் போய் சேர்ந்துடும், மத்தாள் ஊரா தப்பிச்சிடலாம் அப்படின்னு இருக்கார். வேற வழி இல்லையே, மலையிலேருந்து தப்பிக்கணுமே. எல்லாரும் சரின்ட்டாங்க. 150 பேர் இருக்கிற கிராமம். ஒவ்வொரு ஆளாக போய் தொட்டுட்டு வந்தாச்சு. 149 பேர் தொட்டு வந்துட்டாங்க. கடைசி ஒரே ஒரு ஆள் என்னை மாதிரி பரிதாபமாக நிற்கிறான். போய் மரத்தை தொட தைரியம் வருமா? நீங்கள் விடுவீங்களா? பிடிச்சி தள்ளுறான், போ தொடு. இப்போ நடுங்கிக்கிட்டே போய் மரத்தை தொட்டது தான் தாமதம். டமால்னு விழுந்துருக்கு இடி மண்டபத்தில். 149 பேர் அவுட்டு. இவன் மட்டும் தப்பிச்சிருக்கான். யாரு சரி யாரு தப்பு, நல்லவன் கெட்டவெல்லாம் நீங்கள் அவ்வளோ சுலமாக கண்டுபிடிக்க முடியாது. அதான் ஒன்று இருக்குங்க. இப்போ நம்ம பிள்ளை நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா அப்படின்னா ஒரே ஒன்று தான். பிள்ளை தான் செஞ்சதை பூரா அம்மா கிட்ட வந்து சொல்லிச்சு வைங்களேன், அது நல்ல பிள்ளை. அம்மா கிட்ட சொல்ல முடியலன்னா அது கெட்ட. அம்மா இன்னைக்கு செந்தில் விட்டு பென்சிலை திருடிட்டேனே சொல்ல முடியுமா? சப்புன்னு விழுகாது கண்ணத்தில். அம்மா இன்னைக்கு சுரேஷுக்கு ரப்பர் இல்லைம்மா, எரேசர் இல்லை, நான் தாம்மா கொடுத்தேன்னா அம்மா என்ன சொல்லுவாங்க? சமத்து பிள்ளை அப்படி சாக்லேட் கொடுப்பாங்க. அம்மா கிட்ட சொல்ல முடிஞ்சா நல்லது, சொல்ல முடியாட்டி கெட்டது. இதே தான் சார் மொபைல் ஃபோன்லையும். உங்கள் பிள்ளைக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணட்டும், என்ன யூஸ் பண்ணுதுங்கிறத தயவு செஞ்சு பக்கத்தில் உட்காந்து பாருங்க. உங்களை பக்கத்தில் வச்சுட்டு பிள்ளை ஏதாவது தப்பாக பார்க்க முடியும்? பார்க்க நீங்கள் அனுமதிப்பீங்க? முடியுமா முடியாதா? முடியாதா? பிள்ளையை நீ வச்சுக்கிட்டு நீங்கள் செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் சிறகடிக்க ஆசை பாருங்க, பாக்கியலட்சுமி பாருங்க, ஏதோ படுகொலியில் விழுங்க. பிள்ளை இருக்கும்போது செய்யாதீங்க. இதை நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோளா எல்லா பெற்றோர்கிட்டையும் வைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள்கிட்ட என்ன மிஸ் ஆகுது? இன்டெலெக்சுவலாக இருக்கான் சார் நிஜமாவே. நீங்கள் பார்க்குறீங்களா? யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இந்த பிள்ளைங்களாம் ஆடிச்சுல்ல,
இன்னைக்கு அந்த பிள்ளைங்கள்ட்ட இருக்கிற ஐக்கியம், அந்த பிள்ளைங்கள்ட்ட இருக்கிற அந்த இன்டெலெக்சுவல்னஸும் நமக்கு எத்தனை வயசுல வந்துச்சு? 12 வயசுல வந்துச்சு. நம்ம 12 வயசுல சேகரிச்ச அறிவு இன்னைக்கு அவனுக்கு எத்தனை வயசுல வருது? 6 வயசுல இருக்கு அவனுக்கு. அவங்க சொன்னாங்க என் பிள்ளை வந்து ஹைப்பர் ஆக்டிவ்னு. இன்னைக்கு எல்லா பெற்றோர்களும் ஒரு வார்த்தை சொல்றோம். யார் விட்டு பிள்ளை பூரா ஹைப்பர் ஆக்டிவ்ங்க? எல்லார் விட்டு பிள்ளையுமே ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருக்கு. நம்ம 6ஆம் கிளாஸ்ல பண்ணதை அவன் 6 வயசுல பண்றான். நம்ம 6 வயசுல பண்ணதை அவன் 1 வயசுல பண்றான். 1.5 வயசு, முன்னாடிலாம் 2.5 வயசு ஆகும் பிள்ளைங்க நடக்க பேச. இன்னைக்கு 1.5 வயசுல செய்யறான். ஏன்னா நிறைய சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் வந்து அவன் மண்டைக்குள்ள உழுகுது. நம்ம காலத்தில் எப்படி இருந்துச்சு? பெற்றோர்கள் அனுப்பி ஏப்பா இந்த போது வார் இந்த காரு, ஏய் இந்த போது வர்றா, இதுக்கு பேர் தான்டா பிளைட்டு, இந்த போது வார் நீளமா இதான் ட்ரெயின். பெற்றோர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? பிள்ளை சொல்லுது, ஏய் இந்த பார் இன்ஸ்டாகிராமு, ஏய் இந்த பார் ரீல்ஸு, இதுதான் ஸ்டோரி, இப்படி வைக்கணும்னு யார் நமக்கு அறிமுகப்படுத்துறா? இருக்கல நம்ம தான் அப்பாவி. பெத்தவங்களும் நமக்கு பாடம் எடுத்தாங்க, நம்ம பெத்ததும் நமக்கு பாடம் எடுக்குது. நம்ம கடைசி வரைக்கும் சொல்றது கேட்டு வண்டை அடிக்கிட்டே இருக்கோம். ஆனா அவன் நம்மளோட அட்வான்ஸா இருக்கான்ல, அவனை சரியா நெறிப்படுத்தி கொண்டு போக வேண்டிய. சார் இப்ப செய்தி சார் இந்த மேடையில் நான் சொல்லக்கூட, ஆனால் வேற வழி இல்லை. டெல்லியில் 3 குழந்தைங்க, அக்கா தங்கச்சி 3 பேர், 12 வயசுக்குள்ள, 9, 10, 11 அந்த வயசு 3 குழந்தைங்க தற்கொலை பண்ணிக்கிச்சுங்க. எதனால நினைக்கிறீங்க? கொரியன் டிராமாவும் பாப் பாடல்களும் பார்த்த ஒரே காரணத்தினால ஒரு கொரியன் கேமுக்கு அடிக்ட் ஆகி அந்த கேம்ல சூசைட் பண்ணிக்க சொன்னிச்சு இந்த 3 குழந்தைகளும். இன்னைக்கு நியூஸ் சார், அந்த குழந்தைங்க அவ்வளவு கொரியன் டிராமாக்கு அடிக்ட் ஆகிற வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நம்ம வேலை நம்மளையும் சும்மா சொல்லக்கூடாது. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, அதை காட்டிட்டு பிள்ளைக்கு சோற ஊட்டிடும்ல. உருளைக்கிழங்கு எங்க போனா நமக்கு என்ன சார்? கத்திரிக்காய் எங்க சார்? உருளைக்கிழங்கு போய் கத்திரிக்காய் கூடையில தூங்கும். இதுவே தப்பு. உருளைக்கிழங்கு கூடையில தான் வைக்கணும், கத்திரிக்காய் கூடையில தான் வைக்கணும். உருளைக்கிழங்கு போய் இதை பார்த்தா பிள்ளை சிரிக்குது, நம்மளும் ஊட்டிடுறோமே. ஏன் சார் மொபைல் போன்ல குழந்தைங்களுக்கு எஜுகேட் பண்ற வேற எதுவுமே இல்லை? யோசிச்சு பாருங்க. திருக்குறள் இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சா இல்லையா? இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது கார்ட்டூன் கூட நல்லது சொன்னீங்க சார். பாப்பாய் தி செயிலர் மேன் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களா? பாப்பாய் தி செயிலர் மேன் எப்போ சக்தி வரும்? அவர் கீரை சாப்பிடுவார். ஒரு பெரிய ரிசர்ச் சொல்லுது, அமெரிக்காவில் பாப்பாய் தி செயிலர் மேன் வந்ததுக்கு அப்புறம் கீரை சாப்பிடுவர்கள் எண்ணிக்கை 33% உயர்ந்துச்சா. கீரை நிறுவனங்கள்லாம் பாப்பாய்க்கு செல்ல வச்சிருக்கான். இன்னைக்கு சோட்டா பீம் வந்து லட்டு சாப்பிடுறாரு சார். லட்டு சாப்பிட்டா எப்படி ஒருத்தருக்கு சக்தி வரும்? இது தப்பு தானே? அதை யார் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறது? ஹீரோ ஒல்லியா இருக்காரு, வில்லன் குண்டா இருக்கான். இந்த குழந்தைக்கு என்ன புகட்டுறீங்க நீங்க? தப்பு இல்ல? கருப்பா குண்டா இருந்தா வில்லன்கிற மனநிலையை புகட்டுற ஒரு கார்ட்டூனை பிள்ளை பார்க்குதுன்னா தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? பெத்தவங்களா நமக்கு இருக்கு. எங்கேயோ ஒரு கோடு இருக்கு சார். நான் எல்லா பெற்றோர்கள்ட்டையும் போற விடமெல்லாம் கேட்கிறேன், நீங்க எல்லாரும் யாருக்காக வாழ்றீங்க? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. சின்ன வயசுல எங்க வீட்டில் எங்க அம்மா ரொம்ப குடும்பப்படுத்திருக்காங்க. நாங்கள் குட்டியா இருக்கும்போது. வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த செய்திலாம் என் காதில் வந்து விழுது. எங்க அம்மாட்ட ஒரு நாள் போய் கேட்கிறேன், ஏமா உன்னை இவ்வளவு குடும்பப்படுத்தினாங்க, இந்த வீட்டை விட்டு போகணும்னு உனக்கு தோணவே இல்லையா? எங்க அம்மா சொன்னிச்சு, தோணாம ஒரு நாள் கூட இருந்ததே இல்லைடா. ஆனா அவங்க 2 பேரையும் பார்க்குறப்ப எப்படியாவது வளர்த்து எடுத்துடணுங்கிற வைராக்கியம் இந்த விட்டு போக விடலன்னு எங்க அம்மா சொன்னாங்க. எங்க வீட்டில் மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஊர்ல இருக்க எல்லார் வீட்லையும் பெண்களுக்கு இதே நிலைமை தான். எல்லார் வீட்லையும் பெண்களுக்கு இதே நிலைமை தான். எங்கேயோ ஒரு இடத்துல சுயமரியாதை தடுக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மனசு நோகும், எங்கேயோ மனசு உடையும். போயிடலாமாடா, நம்ம போயிடலாம். அந்த பிள்ளைங்களை என்ன செய்யறது? கரை சேர்க்கணுமே. ஆண்கள் நிலைமை அப்படியே வேற சார். கம்பீரமா இருந்த ஆண்கள் யார்கிட்டையும் தலை குனியாம கெத்தா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னா கண்டவன்ட்டே கைவிட்டு நிற்கிற ஆண்கள். அடமான வைக்கிறது தங்க நகை கிடையாது சார், மான மரியாதை. இங்க இருக்கிற அப்பாக்கள் செய்யறாங்களா இல்லையா? அவங்களுக்கு கிளாப் பண்ணுங்க. பிள்ளைகளுக்காக, வேற எதுக்காக வாழ்றோம்? பிள்ளைகளுக்காக வாழ்றோம். ஒன்னே ஒன்று கேட்கிறேன், பிள்ளைகளுக்காக வாழ்ற நீங்க பிள்ளைகளோட வாழ்றீங்களான்னு ஒரு முறை அனலைஸ் பண்ணி பாருங்க. பிள்ளைகள் கூட வாழ்றீங்க. எத்தனை பேர் இரவு உணவை பிள்ளைகளோட சேர்ந்து சாப்பிட்றீங்க? எத்தனை பேர் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிள்ளை கிட்ட உட்காந்து இன்னைக்கு ஸ்கூல்ல என்னெல்லாம் நடந்துச்சு சொல்லுன்னு கேட்குறீங்க? எத்தனை பேர் பிள்ளை கையை காலை பிடிச்சி அது கூட உணர்வு ரீதியா பேசி கலந்து அன்பை பகிர்றீங்க? தனியா ரூம் கட்டி பிள்ளைய அதுக்குள்ள விட்டுறீங்களே சார். கோழி பண்ணையில கோழி வளர்க்குற மாதிரி நடக்குதா இல்லையா? அது என்ன கோழியா வளர்ந்து முட்டை போட்டு கறி ஆகுறதுக்கு? பிள்ளை சார். யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நீங்க வீட்டில் போய் இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. உங்க தாத்தா செத்து போயிட்டாரான்னு எல்லாரும் உங்க பிள்ளைகிட்ட சும்மா ஒரு கதை சொல்லுங்க. 2 விட்ட தாத்தாவோ 3 விட்ட தாத்தாவோ. ஏதாவது ஒரு பிள்ளை அழுகுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்? தாத்தான்னு ஒரு கேரக்டர் இருக்கிறதே அவனுக்கு இன்ன வரைக்கும் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலையே. நமக்கு 2 விட்ட சித்தப்பா யாரோ ஒரு ஆள் செத்ததுக்கு அழுதுருக்கமா இல்லையா?
யாரோ ஒரு தூரத்து மாமா செத்ததுக்கு அழுதுருக்கமா இல்லையா? ஏன்னா அந்த ஆள் எப்பயோ ஒரு புளி மிட்டாய் வாங்கி கொடுத்தான், நல்ல மனுஷன். புளி மிட்டாய் கொடுத்தா நல்ல மனுஷனா? ஆனா நம்ம உணர்வு ரீதியாக கனெக்ட் ஆகிருந்தோம், அந்த ஆள் இறந்ததுக்கு நம்ம அழுதோம். இன்னைக்கு அப்பா அம்மாவை பிள்ளைகள் ஏடிஎம் மிஷினா பார்க்க ஆரம்பிச்சிட்ட சூழல் இருக்கா இல்லையா? உங்க குடும்பத்தின் தகுதிக்கு மீறிய ஒரு பொருளை கேட்கறது உங்களுக்கு தைரியம் இருந்துச்சா? உங்க வீட்டில் உங்க யாருக்காவது இருந்துச்சா? யோசிக்காம கேட்கிறானே, எனக்கு இது ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் 1 TB வாங்கி கொடுன்னு. ஒரு டீக்கு நான் என்ன கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமாடான்னு கேட்க மாட்டோம். கடனை வாங்கி அந்த பிள்ளைக்கு அதை வாங்கி தலையில கட்டிடுறோம்ல. எனக்கு கிடைக்காத எல்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்கணுங்கிற மனநிலையை முதல்ல பெற்றோர் எடுத்து ஓரமா வைக்கணும். இந்த மனநிலையை ஓரமா வச்சுட்டு யதார்த்த என்னங்கிறத பிள்ளைகிட்ட பேசணும். மறுபடியும் உங்ககிட்டலாம் நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், பிள்ளைகளுக்காக வாழுகிற நீங்கள் பிள்ளைகளோடு வாழுகிறீர்களா என்பதை ஒரு முறை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ஸ்பரிசம் தேவைப்படுது, உணர்வு தேவைப்படுது, தொடுதல் தேவைப்படுது. இந்த புத்தகத்தை கடந்து நீங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சார், இங்க இருக்கிற எல்லாரும் சொல்றாங்கல்ல, நம்ம காலங்காலமா என்ன புகட்டியிருக்காங்க, எல்லா பிள்ளைக்கும் ஒரு திறமை இருக்கு, அதானே? நமக்கு என்ன புகட்டியிருக்காங்க பாடம்? கடவுள் எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு டேலண்ட் கொடுத்துருக்காரு. பொய் சார், மாபெரும் பொய். கடவுள் எல்லாருக்கும் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. நீங்க எதை பிராக்டிஸ் பண்றீங்களோ அதில் பெரிய ஆள் ஆவறீங்க, அவ்வளவுதான். இங்க இருக்கிற எல்லாரும் ஏதோ ஜாப்ல இருக்கீங்கல்ல, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கில் இருக்கா இல்லையா? இப்போ இங்க டான்ஸ் ஆடின புள்ள எல்லாம் டான்ஸ் மட்டும்தான் ஆடுமா? அதுல ஏதோ ஒரு புள்ள ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும்ல, அதுல ஏதோ ஒரு புள்ள அகாடமிக்ஸ்ல நல்ல மார்க் வாங்கும்ல, அதுல இருக்கிற ஏதோ ஒரு புள்ள டான்ஸ் ஆடும்ல. இங்க இருக்கிற ஒரே பிள்ளைய சொல்லுது, அண்ணே இதை முடிச்சுட்டு அடுத்து எனக்கு இன்னொரு டான்ஸ் இருக்குன்னு. எப்படி ஒரே பிள்ளை 2 டான்ஸ் ஆட முடியும்? எப்படி டான்ஸ் ஆட பிள்ளை பாட்டு பாட முடியும்? ஏன்னா அதுக்கு 2ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. உங்க பிள்ளைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத மட்டும் கண்டுபிடிங்க சார். தயவு செஞ்சு இந்த ஒன்றை மட்டும் தூக்கி வெளியே போட்டுருங்க. நான் டாக்டராக நினைச்சேன், என் பிள்ளை எப்படியாவது, அப்ப அவன் கனவு அவன் பிள்ளைக்கு திணிக்கிறதா? அவன் அப்ப எவன் தான் சார் அவன் நினைச்சது ஆகிறது? அவன் நினைச்சது ஆகிறது? உங்க பிள்ளைக்கு எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறது மட்டும். ஜெயகாந்தன் சொல்லுவாரு, உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பிறந்தவர்களே தவிர உங்களுக்காக பிறந்தவர்கள் அல்ல. கிளாப் பண்ணி எல்லாம் அக்னாலேஜ் பண்ணுங்க. உங்களுக்காகலாம் பிறக்கல, உங்களால பிறந்திருக்கேன், அவ்வளவுதான். அவனை சரியா வழிநடத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு அளவுக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா அவன் ரொம்ப ஸ்பீடா இருக்கான். நீங்க 200 மீட்டர் ஓடுறதுக்குள்ள அவன் 1 கிலோமீட்டர் சுத்தி பின்னாடி வந்து என்ன அப்பா மறுபடியும் எப்ப அப்படின்னு கேட்டுறான். அப்ப நீங்க உங்களை தகுதிப்படுத்திக்க வேண்டி இருக்கு, நீ உங்களை தயார்படுத்திக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு காலநிலைக்கு இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த அறிவாளிகள் உங்களுக்கு கடவுளால் பரிசீலிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த உண்மையா பொய்யா? ஆமான்னா கைதட்டுங்க. இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த அறிவாளிகள் உங்களுக்கு பரிசீலிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை சரியாக வழிநடத்த வேண்டியவர்களாக உங்களை நீங்கள் தயார்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருக்கிற சின்ன சின்ன தடை இருக்குல்ல, இந்த விஷயத்தை பத்தி எப்படி என் பிள்ளைகிட்ட பேசுறது? குட் டச் பேட் டச் பத்தி எல்லா பெற்றோரும் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கா இல்லையா? சொல்லி கொடுக்குறோம், ஆனா எங்கோ ஒரு சின்ன நெருடல் இருக்குல்ல, அதை தூக்கி ஓரமா போடுங்க. ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன நடந்துச்சு, இது எல்லாத்தையும் கேளுங்க. அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத கண்டுபிடிங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயத்தை அவனுக்கு அறிமுகப்படுத்துங்க. அறிமுகப்படுத்தி அவனுக்கு அதை வெளிச்சம் காட்டுங்க. அவன் பைலட் ஆகணும்னு நினைச்சு ஒருவேளை தோத்து போனா கூட சந்தோஷப்படுங்க. அப்துல் கலாம் மாதிரி இந்த நாட்டுடைய குடியரசுத் தலைவராக மாறுவான் என்று எல்லோரையும் வாழ்த்தி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.